டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, உலக தடகள தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? பதில், மே 7. இந்த தினத்தை முதலில் 1996ஆம் ஆண்டு சர்வதேச அமெச்சூர் தடகள கூட்டமைப்பின் அப்போதைய தலைவரான பிரிமோ நெபியோலோ அறிமுகப்படுத்தினார். தற்போது இது உலக தடகள அமைப்பால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்த IAAF என்பதன் விரிவாக்கத்தை பார்ப்போம். இது காலப்போக்கில் மாறியுள்ளது. முதலில் 1912 முதல் 2001 வரை IAAF என்றால் இன்டர்நேஷனல் அமெச்சூர் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் என்று இருந்தது. பின்னர் 2019 வரை இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் என மாறியது. தற்போது வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் என்று உள்ளது. இப்போது உலக தடகள அமைப்பின் தலைவராக செபாஸ்டியன் கோ பணியாற்றி வருகிறார். இந்திய தடகள சம்மேளனத்தின் தலைவர் ஆதில் சுமரிவாலா உலக தடகள அமைப்பின் 4 துணைத் தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்த கேள்வி, UPI பண பரிவர்த்தனை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பதில், 2016. UPI ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்ப்போம். இது அறிமுகமாகி தற்போது 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. ஏப்ரல் 11, 2016 அன்று அப்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநரால் சோதனை முறையில் தொடங்கப்பட்டது. பின்னர் ஆகஸ்ட் 25, 2016 முதல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இதை உருவாக்கியது NPCI எனப்படும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகும். இந்திய சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் சமீபத்தில் வியட்நாம் நாட்டின் பண பரிவர்த்தனை முறையுடன் UPI இணைக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இப்போது UPI நேரலையில் உள்ளது. UPI என்றால் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் என்பது ஃபுல் ஃபார்ம் ஆகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் அக்னி 6 ஏவுகணையின் முக்கிய சிறப்பம்சம் என்ன? பதில், இது 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஆகும். தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஏவுகணையான அக்னி 6 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் வரை பாயும் திறன் கொண்டது. இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய மற்றும் MIRV தொழில்நுட்பத்தை கொண்டது. அது MIRV அப்படின்னா என்னன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். இந்த ஏவுகணையை தயாரிப்பது DRDO ஆகும். அடுத்த கேள்வி, MIRV தொழில்நுட்பம் என்பது எதனை குறிக்கிறது? பதில், ஒரே ஏவுகணை மூலம் வெவ்வேறு இலக்குகளுக்கு பல அணு ஆயுதங்களை அனுப்பும் தொழில்நுட்பம் ஆகும். MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இது வழக்கமான ஏவுகணைகள் ஒரு இலக்கை நோக்கி ஒரே ஒரு அணு ஆயுதத்தை மட்டுமே சுமந்து செல்லும். ஆனால் MIRV தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஏவுகணையால் ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். இந்த ஏவுகணை விண்வெளிக்கு சென்ற பிறகு அதில் உள்ள பஸ் போன்ற பகுதி பிரிந்து செல்லும். அந்த பகுதியிலிருந்து பல அணு ஆயுதங்கள் தனித்தனியாக பிரியும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் உள்ள வெவ்வேறு நகரங்களையோ அல்லது இராணுவ தளங்களையோ தாக்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும். ஒரே நேரத்தில் பல ஆயுதங்கள் வெவ்வேறு வேகத்திலும் பாதையிலும் வருவதால் எதிரி நாடுகளின் ஏவுகணை எதிர்ப்பு தடுப்பு அமைப்புகளால் இவற்றை தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினம். சமீபத்தில் மிஷன் திவ்யாஸ்திரா மூலம் இந்தியா தனது அக்னி 5 ஏவுகணையில் இந்த MIRV தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இதன் மூலம் இந்த தொழில்நுட்பம் கொண்ட மிகச்சில நாடுகளின் பட்டியலில், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மட்டுமே இது போன்ற தொழில்நுட்பம் கொண்டுள்ளது. இதில் இப்போது இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. அடுத்த கேள்வி, 2026 மே 7 அன்று யாருடைய 165வது பிறந்த தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது? பதில், ரவீந்திரநாத் தாகூர். இவரை பற்றிய எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இவர் பிறந்தது மே மாதம் 7ஆம் தேதி 1861 கொல்கத்தாவில் பிறந்தார். 1913ஆம் ஆண்டில் தனது கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். இதன் மூலம் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெற்றார். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன மற்றும் வங்காளதேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனர் பங்களா ஆகிய இரண்டையும் இவரே இயற்றினார்.
இவர் சாந்திநிகேதனில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளார். அடுத்த கேள்வி, சென்னையின் முதல் நகர்ப்புற வானிலை ஆய்வகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பதில், ராமாபுரம் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகம் மே 6, 2026 அன்று புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மிஷன் மௌசம் எனும் திட்டத்தின் கீழ் இந்த ஆய்வகம் நகரின் வானிலை, காற்று மாசுபாடு, மேகமூட்டம் மற்றும் மழைப்பொழிவை நிகழ்நேரத்தில் கண்காணித்து துல்லியமான முன்னறிவிப்புகளை வழங்க அமைக்கப்பட்டுள்ளது. புனேவில் உள்ள இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் அதாவது IITM மற்றும் புவி அறிவியல் அமைச்சகம் இணைந்து சுமார் ரூபாய் 60 கோடி மதிப்புள்ள 15 அதிநவீன கருவிகளுடன் இந்த ஆய்வகத்தை நிறுவியுள்ளது. இதில் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. IITM எனப்படும் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னா அது புனேவில் உள்ளது. அடுத்த கேள்வி, குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான இந்தியாவின் சட்டப்பூர்வ நடைமுறைகளை மேற்கொள்ளும் அமைப்பு எது? பதில், CARA எனப்படும் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி ஆகும். இது இந்திய குழந்தைகளை நாட்டிற்குள்ளும் வெளிநாடுகளுக்கும் தத்தெடுப்பதற்கான மைய அமைப்பாக செயல்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தத்தெடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க மாநில தத்தெடுப்பு வள முகமை அதாவது ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே என்ஹான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எனப்படும் மேம்படுத்தப்பட்ட மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தம் மே மாதம் கையெழுத்தானது? பதில், வியட்நாம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வியட்நாம் அதிபர் டோ லாம் இடையிலான சந்திப்பிற்கு பிறகு 2030க்குள் $25 பில்லியன் வர்த்தக இலக்கை எட்ட இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. வியட்நாம் இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி எனப்படும் கிழக்கு நோக்கிய செயல்பாட்டுக் கொள்கை மற்றும் சாகர் தொலைநோக்கு பார்வையில் ஒரு தூணாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, நேஷனல் டிஜிட்டல் பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில், பிரசூன் ஜோஷி. சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். தேசிய விருது பெற்ற பாடலாசிரியர் மற்றும் எழுத்தாளரான பிரசூன் ஜோஷியை பிரசார் பாரதியின் தலைவராக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. பிரசார் பாரதி இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளராகும். இது தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சியால் இது தனது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது. பிரசார் பாரதி தனது வேவ்ஸ் எனும் OTT தளத்தை கோவாவில் நடைபெற்ற 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் அறிமுகப்படுத்தியது. பிரசார் பாரதி நவம்பர் 23, 1997 அன்று அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அமெரிக்கா அறிமுகப்படுத்தியுள்ள ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கடற்படை நடவடிக்கையின் நோக்கம் என்ன? பதில், ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்களை பாதுகாத்தல் ஆகும். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் காரணமாக அந்த பாதையில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்கா இந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.